நிறைய பேர் எஸ்ஐபி பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு மார்க்கெட் விட்டு வெளில வரதா கேள்விப்படுறோம். என்னதான் சார் ஆக்சுவலாக நடக்குது? லாஸ்ட்டாக வந்து யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த சரிவு ஈக்விட்டி மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறவங்களோட போர்ட்ஃபோலியோக்கும் கண்டினியூஸாக எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களோட போர்ட்ஃபோலியோக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? மார்க்கெட் இவ்வளோ விழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே எஸ்ஐபியில் ரியாக்ட் பண்ணுறது இருக்கும். அந்த ரியாக்ட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து உங்கள் ஆவரேஜ் ப்ரைஸை வந்து குறைக்கும். இந்த மாதிரி வாலட்டிலிட்டி மார்க்கெட் ரேஸ் ஆகுது, எல்லா டைம்லையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவார்ல ஒரு டிசிப்ளினா. இந்த காம்பவுண்டிங் அவருக்கு என்ன சார்? நீங்கள் அந்த வட்டியை எடுத்து செலவு பண்ணியிருந்தீங்கன்னா, பட் அதே வட்டியை நீங்கள் வந்து செலவு பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா பேனிக் எல்லா டைம்லேயும் வரும். மார்க்கெட்டுனாலே வந்து மேலே கீழே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த பேனிக் டைமில் வந்து நீங்கள் வந்து உடனே வந்து ரியாக்ட் பண்ணாமல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறது வந்து. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மார்க்கெட்டில் என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? இந்த மார்ச் 2026 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எஸ்ஐபி பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு மார்க்கெட் விட்டு வெளில வரதான் கேள்விப்படுறோம். என்னதான் சார் ஆக்சுவலாக நடக்குது? சரி, மார்க்கெட் சொல்லும்போது ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து இப்போ ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக வந்து யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த சரிவு ஈக்விட்டி மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, குளோபல் லெவலில் எல்லா ஈக்விட்டி மார்க்கெட்டும் ஓரளவுக்கு கரெக்ட் ஆகிட்டுருக்கு. இந்தியாவும் கரெக்ட் ஆகிட்டுருக்கு. இந்தியா இதுக்கு முன்னாடியே ஒரு கரெக்ஷனை பார்த்தது. தட் இஸ் லாஸ்ட் ஒரு 18 மந்த்ஸாகவே அந்த கரெக்ஷன் இருந்துகிட்டு இருந்தது. லாஸ்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ், கம்பெனி ரிசல்ட்ஸ் நல்லா வந்துட்டு இருந்தது. அதாவது ப்ராஃபிட்ஸ் ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது. அதுக்கு நடுவில் இது ஒரு குளோபல் சினாரியோ வந்திருக்கு. ஸோ இது ஒரு சேலஞ்சு. பட் இந்த சேலஞ்சுன்றது கொஞ்ச நாள் நீடிக்கலாம். இந்த சேலஞ்ச் முடியும் போது டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெக்கவரியும் பார்க்க முடியும். இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தடவை மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த தடவையும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். பட் இந்த வார் எப்போ ஸ்டாப் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரெக்கவரி ஃபேஸை பார்க்கலாம். சார், இப்போ இந்த மாதிரி சினாரியோஸில் நிறைய பேர் பேனிக் ஆகி ஸ்டாப் பண்ணுறாங்க எஸ்ஐபிஸ். அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறவங்களோட போர்ட்ஃபோலியோக்கும் கண்டினியூஸாக எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களோட போர்ட்ஃபோலியோக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்கும்? எஸ்ஐபி அப்படின்றது வந்து நம்ம ஜென்ரலாக ஒருத்தர் வந்து ஒரு சர்ப்ளஸ் கிடச்சிச்சு நான் எஸ்ஐபி பண்ணுறோம் அப்படின்றத விட ஏதோ ஒரு கோல் ஓரியன்டாக எடுத்திருப்பாங்க. இப்போ கோல் ஓரியன்டாக எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து அவரோட குழந்தையோட படிப்புக்கோ இல்லை ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கோ இதுதான் கோல் அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ பர்டிகுலராக ஒருத்தர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எவ்ரி ஈவினிங் வந்து அவர் ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே ஆஃபீஸை விட்டு இறங்குறாரு. இறங்கினா அவருடைய கோல் அப்படின்றது வந்து வீட்டுக்கு போய் சேரணுன்றது கோல். ஸோ ஆவரேஜாக ஒரு 20 நிமிஷம் அவருடைய ட்ராவலிங் டைம்னு வச்சுக்கலாம். ஒரு தடவை இறங்குறாரு. இறங்கும்போது ஒரு நாள் அவர் போகும்போது வந்து அவர் வந்து டிராஃபிக் ஜாமை ஃபேஸ் பண்ணுறாரு. அந்த 20 நிமிஷம்ன்றது வந்து அந்த டிராஃபிக்கில் வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுதுன்னு வச்சுக்கலாம். அதுக்காக அவர் வீட்டுக்கு போகாமல் இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு நாள் அதேமாரி இறங்குறாரு. அதுமாரி ஒரு ஃப்ளாட் டயர் வந்துடுது, பங்க்சர் ஆகிடுது. அதை சரி பண்ணுறதுக்கோ அதுக்காக ஒரு டைம் ஆகுது. அப்போவும் அவர் வீட்டுக்கு போய் சேருவார். ஸோ மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஏதோ ஒரு கோலை நோக்கி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மாதிரி நமக்கு ஒரு தடங்கள் வரும்போது, ஏதோ ஒரு விஷயம் வரும்போது நம்ம யாரும் கோலை நோக்கி போகாமல் இருக்கிறது கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோலை நோக்கி ஒரு சிறிய ஒரு பிளிப் வந்ததுனாலும் அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சி எடுத்து அந்த கோலை நோக்கி போயிடுவோம். பட் இது ஃபினான்ஸ் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலி பிஹேவியரல் அண்டர்ஸ்டாண்டிங், மார்க்கெட் இவ்வளோ விழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே எஸ்ஐபியில் ரியாக்ட் பண்ணுறது இருக்கும். அந்த ரியாக்ட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த அப்ரிசியேஷனை விட்டுடுவோம். நம்ம லாங் டேர்ம் பிக்சரை மறந்துடுவோம். நம்ம 20 வருஷத்துக்கு தான் பிளான் பண்ணோம் அப்படின்றத மறந்துடுவோம். நம்ம உடனே வந்து 2 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ பார்த்துட்டு இந்த இது அப்படியே நிலையாக இருக்குது அப்படின்னு நம்புவோம். இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்லையும் இந்த மாதிரி பிஹேவியரில் பார்த்துருக்கோம். நம்ம பர்டிகுலராக பார்த்தோம்னா கோவிட்ல பார்த்தோம்னா உலகமே அழிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்தது. உலகத்தில் எல்லாருமே ரொம்ப ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம். மானிட்டைசேஷன், டிமானிட்டைசேஷன் வரும்போதும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 2008 பார்த்தோம். இல்லை வந்து நம்ம ஒரு 2000 ஐடி கரெக்ஷனை பார்த்தோம். இல்லை ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமை பார்த்தோம். 2003 இந்த மாதிரி ஈராக் அட்டாக் பண்ணும்போது அந்த நேரத்துலையும் ஒரு வீழ்ச்சியை பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் ஓவர் த டைம் வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறும். அதனால ஏதாவது ஒரு டைமில் வாலட்டைலாக இருக்கும்போது ஒரு விஷயம் நம்ம பெருசாக அந்த வாலட்டிலிட்டிக்கு உடனே வந்து ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுறவங்க அந்த கோலை ரீச் பண்ணுவாங்க. எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணாதவங்க டெஃபினட்டாக அதுக்கான ப்ரைஸை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நான் ஒரு நம்பராகவே பதில் சொல்கிறேன். இப்போ ஒரு 10,000 ரூபா ஒருத்தர் ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 10 வருஷம்னு வச்சுப்போம், ரொம்ப லாங் டேர்ம் எடுக்க வேண்டாம், 10 வருஷம்னு வச்சுப்போம். ஒரு 12% அப்படின்னா 10,000 இன்வெஸ்ட் பண்ணது வந்து 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அது வந்து ஒரு 23 lakhs அப்ராக்சிமேட்டாக வளர்ந்துருக்கும் 12% அசம்ஷனில். இதே அவர் வந்து கொஞ்சம் வாலட்டைலாக எடுத்து இல்லை ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அந்த 23 lakhsக்கு பதில் ஒரு 4% எடுத்தோன்னா ஒரு 13 lakhs அந்த மாதிரி தான் வரும். அதாவது அந்த டிஃபரன்ஸ் இன் 9-10 lakhs இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய பிஹேவியரல் ப்ரைஸ். ஆக்சுவலி நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸு அது வந்து டெஃபினட்டாக ஹர்ட் பண்ணும். ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன்ஸையோ இல்லை அந்த கோல் அமௌண்ட்டையோ ஹர்ட் பண்ணும். ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு ஒரு டேர்ம் கேள்விப்பட்டோம் சார். எங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியுமா சார்? அதனால என்ன பெனிஃபிட் இருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு? ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கில் ஒருத்தர் வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு என்னன்னா ஃபஸ்ட்டு 10 rupees அப்படின்னு என்ஏவியை எடுத்துப்போம். 10,000 divided by 10 அப்படின்னா 1000 யூனிட் வந்து அவருக்கு அலாட் ஆகும். அதே அடுத்த மாதம் என்ஏவி வந்து 11 ஆயிடுச்சு அப்படின்னா 1000க்கு வந்து 910 யூனிட் வந்து அப்ராக்சிமேட்டாக அலாட் ஆகும். அதுக்கு அடுத்த மாதம் என்ஏவி வந்து இறங்கி 9 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து 1000க்கு மேலே, அதாவது 1100 யூனிட் அப்ராக்சிமேட்டாக அலாட் ஆகும். ஒவ்வொரு தடவையும் ப்ரைஸ் இறங்கும்போது ஹையர் யூனிட்ஸ் வரும், ஒவ்வொரு தடவையும் ப்ரைஸ் ஏறும்போது லெஸர் யூனிட்ஸ் வரும். மார்க்கெட்டில் என்ன சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி? எப்பயுமே மார்க்கெட் குறையும் போது வாங்குங்க, அதிகமாகும்போது குறைவாக வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எஸ்ஐபியில் ஆட்டோமேட்டாக வந்து அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். நீங்கன்ற பெருசாக ஒரு எஃபர்ட் எடுக்க வேண்டாம். இந்த ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து உங்கள் ஆவரேஜ் ப்ரைஸை வந்து குறைக்கும். அதுதான் வந்து அந்த பெனிஃபிட்டு. அது காஸ்ட் பெனிஃபிட் எப்பயுமே வந்து நீங்கள் லாங் டேர்மில் ரெகுலராக ஒரு ஃபிக்ஸட் டேட்டில் எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து சிங்கிள் ப்ரைஸை விட குறைவாக இருக்கும் அப்படின்றது தான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கோட ஒரு பெனிஃபிட்டு. அதை எல்லாருமே பயன்படுத்தலாம். சார், இப்போது இந்த மாதிரி வாலட்டிலிட்டி இல்லை மார்க்கெட் ரேஸ் ஆகுது, எல்லா டைம்லையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவார்ல ஒருத்தர் டிசிப்ளினா, இந்த காம்பவுண்டிங் அவருக்கு என்ன சார் கொடுக்கும்? ஒரு 5,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு அப்படின்னா காம்பவுண்டிங் அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் வளர்ச்சி வரும். அந்த வளர்ச்சியிலேருந்து அதிகமான ரிட்டர்ன் வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டெபாசிட் ஒன்று எடுத்துப்போம். நம்ம மியூச்சுவல் ஃபண்டை விட்டுடுவோம் கொஞ்ச நேரத்தில். ஓகே, டெபாசிட் எடுத்துப்போம். நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு டெபாசிட்டு பர்டிகுலராக வந்து 7% ஏர்ன் பண்ணுதுன்னு வச்சுப்போம். அந்த டெபாசிட் 1 லட்சம்ன்றது ஒரு வருஷம் கழிச்சு 1,07,000 rupees அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வளர்ந்துருக்கும். 7,000 ரூபா கெயின். ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் வந்து உங்களுடைய கெயின் ஆனது எதுலேருந்து வரும்? அந்த 1 லட்சத்துலேருந்து இல்லை, 1,07,000 ரூபாலேருந்து. அதுதான் உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங். அதாவது உங்கள் வட்டி திரும்ப ஒரு வட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். நீங்கள் அந்த வட்டியை எடுத்து செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அது போயிடும். பட் அதே வட்டியை நீங்கள் வந்து செலவு பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த வட்டிக்கு ஒரு வட்டி வரும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் என்ஏவி இருக்குது. ஆனால் நம்ம விட்ரா பண்ணாமல் அதை வச்சுட்டே இருக்கும்போது அதோட வளர்ச்சி வந்து நல்ல ஒரு நிலையில் வரும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லும்போது அவங்களும் வந்து கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனிஸ் வேரியஸ் விதமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஒன்று வந்து ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் ஒரு இன்வெஸ்டருக்கு கிடைக்குது. ஆனால் வந்து அந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கும்போது நம்ம விட்ரா பண்ணாத டைமில் அதுவும் வந்து என்ஏவியில் ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ரிட்டர்ன்ஸ் ஆனது ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஓரளவுக்கு வந்து காம்பவுண்ட் ஆகும். ஸோ உங்களுடைய காம்பவுண்டிங் அப்படின்றது வந்து ஒரு லாங்கர் டைமில் ஒரு அதிகமான அமௌண்ட்டை கொடுக்க உதவும். இந்த காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட் எப்படி தெரியும் அப்படின்னா சின்ன பீரியடில், குறுகிய பீரியடில் வந்து பெருசாக தெரியாது. இப்போ நம்மளே வந்து ஒரு பிஎஃப் எடுத்துப்போமே, ஜாயின் பண்ண உடனே வந்து ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு பிஎஃப் ஸ்லிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிஎஃப் ஸ்லிப்பில் வந்து பெருசாக வந்து ஒரு பெனிஃபிட்டை பார்க்க மாட்டீங்க. ஒரு அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட் இருக்கும். 5 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா பரவாயில்லையே இவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு அப்படின்னு தோணும். ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் தோணும். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸாகவே உங்களுக்கு வந்து கண்ணில் படும். ஸோ அந்த டைமை கொடுக்கறது, அதில் ஸ்டேட் இன்வெஸ்டடாக இருக்கிறது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அதில் உங்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வாலட்டிலிட்டி, இப்போ இந்த அன்சர்டனிட்டி எல்லாமே வந்து நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எஸ்ஐபியில் மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி இருந்தால் எங்களுக்காக சொல்லுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் அப்படின்னா எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப வந்து பேனிக் அப்படின்றது ஒன்று வந்து எல்லா டைம்லேயும் வரும். மார்க்கெட்டுனாலே வந்து ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும். அது ஒரு சீராக வந்து ஒரு லீனியர் கிராஃப்னு சொல்ல முடியாது, மேலே கீழே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த பேனிக் டைமில் வந்து நீங்கள் வந்து உடனே வந்து ரியாக்ட் பண்ணாமல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லம்சம், பர்டிகுலராக ரம்சமை வந்து நீங்கள் வந்து விட்ரா பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் எஸ்ஐபியை எப்பயுமே வந்து டாப் அப் பண்ண பழகிக்கணும்.
உங்களுடைய இன்கம் ஆனது வந்து எவ்ரி இயர் வந்து ஏறும். அந்த ஏறும்போது நீங்கள் வந்து டெஃபினட்டாக அந்த இன்கத்தோடு சேர்த்து உங்களுடைய சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் போர்ஷனையும் ஏற்றணும். உங்கள் இன்கம் ஆனது ஒரு 7% ஏறுதுன்னா உங்கள் சேவிங் போர்ஷனை 10% ஏற்றுனீங்கன்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கு வந்து அதிக வளர்ச்சியை கொடுக்கும். அட்லீஸ்ட் அந்த 7%க்கான அந்த அமௌண்ட்டையாச்சும் நீங்கள் வந்து டாப் அப் எஸ்ஐபியாக ஏற்றினீங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். மூணாவது விஷயம் அப்படின்னா, நீங்கள் எஸ்ஐபியை ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு பர்டிகுலர் கோலுக்காக ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த கோல் வரைக்கும் வச்சுக்கணும். அந்த கோல் வர்றதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். ஒருவேளை மார்க்கெட் ஃபேக்டர்னால மார்க்கெட் ரொம்ப அதிகமான நிலைமையில் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு சிறிய போர்ஷனை டெட்டுக்கு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா பெரும்பாலான போர்ஷன் வந்து மார்க்கெட் ஹையராக இருக்கிற நேரத்தில் டெட்டுக்கு மாறுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் மார்க்கெட் வாலிட்டிலிட்டி உங்களை அந்த நேரத்தில் அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஏன்னா 20 வருஷத்தில் ஒரு பர்டிகுலர் படிப்பு படிக்கணும் அப்படின்னா அந்த படிப்புக்கான ஃபீஸுக்கான பணம் தான் நீங்கள் வந்து சேர்த்து வச்சிட்ருக்கீங்க. அந்த கோல் வந்து வந்துடும். அதை வந்து நீங்கள் அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சார், எஸ்ஐபி ஸ்டாப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு ரேடிக்கலான மைண்டு வேணும்ல சார், அதுக்கு ஏதாவது ஒரு டிப்பு கன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் சார். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு மரம் நட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மரத்தை எதுக்காக நட்டி வைக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு வளர்ந்து அது பழம் தரணும் அப்படின்றது. சில நேரத்தில் நம்ம நட்டு வைக்கிறவங்களுக்கே வந்து அந்த பயன் வந்து கிடைக்காது. அது அவங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு தான் அந்த பயன் வந்து கிடைக்கும். ஆனால் இந்த மரமானது வளரும் போது என்னென்னா அது எல்லா காலங்களையும் பார்த்து வளரும். அதுக்கு மேலே வெயில் படும், மழை காலத்தில் வந்து தண்ணி படும், குளிர் காலத்தில் வந்து அது இலை மேலே வந்து அந்த எஃபெக்ட் வரும். அதேமாதிரி இலையுதிர் காலம்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் இலையும் வந்து அந்த மரத்துலேருந்து உதிர்ந்து போகும். அதனால் அந்த மரம் பட்டு போச்சுன்னு கிடையாது. அந்த மரம் வந்து திரும்பி வந்து துளிர்க்கும், திரும்பி வளரும். நடுவில் ஒரு ஸ்டார்மும் வரும், அதாவது ஒரு புயலும் வரும். புயல் வரும்போதும் அந்த மரம் வந்து அந்த அளவுக்கு வந்து வேறையே தூக்கிட்டு போகிற அளவுக்கு வந்து அந்த மரம் வந்து சாயும். அதனால் அந்த புயல் முடிஞ்ச உடனே அந்த மரம் செத்து போச்சுன்னு கிடையாது. அதே மாதிரி தான் ஈக்விட்டி மார்க்கெட்டும். நீங்கள் வந்து எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ நடுவில் இந்த பருவ மாற்றங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்து அந்த பருவகால மாற்றங்கள் வந்து டெஃபினட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உடனே ஒரு ஸ்டார்ம் வந்துடுச்சு அப்படின்னோடனே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்றது கிடையாது. அது முடிஞ்சு அதோட ரெக்கவரி வரும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து வளர்ந்துருக்கும், 20 வருஷத்தில் வளர்ந்துருக்கும், அந்த மரம் வந்து பழம் தரும். ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த விஷயத்துங்களை மறந்துடுறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு டைமை கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த மரம் வந்து வளர்கிற மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸும் நிச்சயமாக வளர்ந்து அந்த கோல், அந்த குறிக்கோளுக்கான ஒரு பணத்தை அந்த நேரத்தில் தரும். அதை நம்ம நிச்சயமாக யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.